எபிசோடுக்கு ஸ்டார்டிங்கில் சின்ன பையனை நமக்கு காமிச்சிருப்பாங்க. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ என்ன வரைஞ்சிட்ருக்கேன்னு. அதுக்கு வந்து அவன் வந்து அவங்க அம்மாட்ட காணிக்க, நான் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ தான் வரைஞ்சிட்ருக்கேன், இதான் நான், நீங்கள், என்ன வேறு வந்து அப்படி காணிச்சதுக்கப்புறமே அவன் சொல்கிறான், இந்த பிளாக் மேன் யார். அடுத்து வந்து அவன் சொல்கிறான், உங்களுக்கு இதை பற்றி தெரியாதா, நம்ம உங்கள் பின்னாடி தானே இன்றைக்கி இருப்பான். அடுத்து அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுவாங்க, இது யார் இருக்கான். அடுத்து அவங்க கேட்பாங்க அந்த பையன்கிட்ட, நீ இன்னும் அவன் பின்னாடியே இருக்கான். அவன் சொல்கிறான், நம்ம ரூமில் இந்த ரூமில் நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். அதே நேரத்தில் நம்ம ஷின்சான் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். அடுத்து வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஷின்சான் குளிக்க போ அப்படி சொன்னதுக்கப்புறமே ஷின்சான் வந்து கொஞ்சம் கரைஞ்சி போகிறேன். ஆனால் அடுத்து ஷின்சான் போயிடும். ஆனால் நமக்கு சின்ன ஒரு சீனில் ஒரு சின்ன பையனுக்கு ப்ரெசன்ஸ் காணிப்பாங்க. ஷின்சான் வந்து பாத்ரூம் போனதுக்கப்புறமே ஒரு பிளாக் மேனை பார்ப்பான். பிளாக் மேனை பார்த்ததுக்கப்புறம் பயந்து அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா யாரோ பாத்ரூமில் யாரோ இருக்காங்க அப்படி சொன்னதுக்கப்புறமே நம்ம மிச்சி சொல்கிறா, நம்மளை தவிர யார் பாத்ரூமில் இருக்க போகிறா. அடுத்து வந்து ஷின்சான் சொல்கிறான், அம்மா நான் சத்தியமாக சொல்கிறேன், அவன் இருந்தான் ஒரு ஆள். அடுத்து வந்து அவன் பாத்ரூமில் வந்து இருக்கும்போது அந்த பிளாக் மேன் வந்து இந்த பாத்ரூமை தொடச்சிட்டு இருந்தான். அடுத்து வந்து அந்த பிளாக் மேன் சொல்கிறான், உன் பேர் என்னது. அடுத்து வந்து அதே நேரத்தில் அவன் சொல்கிறேன், நீ யார் அப்படி கேட்டதுக்கப்புறமே அவன் சொல்கிறான், நான் உங்கள் ஃபேமிலி மெம்பர் அப்படி சொன்னதுக்கப்புறமே ஷின்சான் சொல்கிறான், சரி இந்த வா நான் என்னோடய ஃபேமிலி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி காணிக்க. அவன் சொல்கிறான், இதெல்லாம் ஒரு அவசியம் இல்லை, எனக்கு எல்லாருக்கும் பேரும் தெரியும். அடுத்து ரொம்ப மிக்சி வந்துடும். மிக்சி கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆயிடும். ஆனால் அங்கே உள்ள என்விரான்மெண்ட் திடீர்னு சேஞ்ச் ஆயிரும். அடுத்த சொல்கிறான், ஓ நீயா, இது நம்ம ஃபேமிலி மெம்பர் ஷின்சான் அப்படி சொன்னதுக்கப்புறமே ஷின்சான் சொல்கிறான், எனக்கு தெரியாது, இவனை பற்றி யாருன்னு தெரியாது. அடுத்த சொல்கிறான், இப்போது நான் உன்னோட ஃபேமிலின்னு ஒருத்தன். அடுத்து பார்த்தோன்னே நம்ம ஒரு சின்ன பையனுக்கு அதே ப்ரெசன்ட் திருப்பியும் கிடச்சிரும். அடுத்து அந்த பிளாக் மேன் சொல்கிறான், ஓ மை காஷ், இவன் யாருன்னு எனக்கு தெரியலையே. அடுத்து வந்து நம்ம ஹாரி வந்து அவனை வந்து சூக்கியாக்கி வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லி அந்த பிளாக் மேனு கொடுத்து விட்ருவான். அடுத்து வந்து அவன் ஷின்சான் வந்து அவங்க அப்பாட்ட கேட்கான். அவன் சொல்கிறாரு, இது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் தான் ஷின்சான். அடுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்காங்க, டாக்ஸுக்கு வந்து இந்த ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் உண்டு. ஆனால் ஷீரோக்கும் வந்து நம்ம வந்து அவரை பற்றி நார்மலாக தான் தெரியுது. அடுத்து வந்து நம்ம ஷின்சான் சொல்கிறான், இவன் நம்ம ஃபேமிலி மெம்பர் தான். இல்லைப்பா, இது நம்ம ஃபேமிலி மெம்பரே கிடையாது அப்படி சொன்னதுக்கப்புறமா இந்த பிளாக் மேன் கோச்சிட்டு ரூமை விட்டு ஓடிட்டார். அடுத்த நம்ம ஹாரியும் மிட்ஸியும் வந்து ஷின்சானை ரொம்ப கத்துறாங்க, ஏன் நம்ம ஃபேமிலி மெம்பரை பற்றி அப்படி சொல்கிறான். அவன் ரொம்ப பயந்துட்டான். அடுத்து வந்து அதுக்கப்புறமே நம்ம சின்ன பையனுக்கு ப்ரெசன்ட்ஸ் வந்து அவன் தெரியும். ஷின்சான் சொல்கிறாங்க, எல்லோரும் ஒரு மாதிரி தெரியாங்க. அடுத்து ஷின்சான் வந்து மேலே உள்ள ரூமுக்கு ஓடான்னு செய்கிறோம். அடுத்து வந்து அந்த மேலே உள்ள ரூமுக்கு ஓடும்போதே பின்னாடி அந்த பையனும் ஓடி வாரான். ஷின்சான் வந்து அந்த ஒரு ஆல்பமை திறந்து பார்த்தான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆல்பத்துலேயும் அந்த பிளாக் மேனை பற்றி தெரியல. அதே அந்த ஆல்பத்தில் ஷின்சான் அப்படி சொல்லி அந்த பிளாக் மேன் திருப்பி வந்துடுவான். அடுத்து சொல்கிறான், நான் இனி உன்னோட ஃபேமிலி மெம்பர் தான், நானும் உன்ன மாதிரி தான் இந்த ஃபேமிலியில் வரேன். அடுத்து சொல்கிறேன், நீ பைத்தியமே சொல்லாத, எங்கள் அம்மா அப்போ நீ மாற்றலாம், ஆனால் என்ன நீ மாற்றவே முடியாது. ஆனால் அந்த பிளாக் மேன் சொல்கிறான், நீ பவர் வச்சு ஷின்சான் மாற்றுறான். ஆனால் ஷின்சான் சொல்கிறான், நீ ரொம்ப கெட்டவன். அடுத்து வந்து அந்த பிளாக் மேனுக்கு ரொம்ப கோச்சிடும். அடுத்தவன் சொல்கிறான், ஒரு நாள் வந்து ஒரு பையன் இருந்தான், அவன் வந்து ரொம்ப சோகமாக இருந்தான். எதுக்குன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டான். அதனால தான் அந்த பிள்ளைக்கு ரொம்ப அட்டென்ஷன் கிடைக்கலையாம். அதனால தான் அவன் வந்து ரொம்ப சோகத்தில் இருந்தாலாம். ஆமாம், நானும் அந்த பிள்ளைய அந்த மாதிரி இருந்தால் அவ்வளோ பிள்ளைங்களுக்கும் எனர்ஜி தான்ண்ணா. அதனால தான் நான் வந்து உங்கள் ஃபேமிலிலேருந்து ஒருத்தன் எல்லா ஃபேமிலிகிட்ட சொல்லிட்டு வரேன். அடுத்து வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லா ஃபேமிலி மெம்பர்லேயும் ஒரு சின்ன பெரிய பையன் இருந்தால் எல்லோரையும் இது பண்ணுவாங்களா. ஆனால் நீ அப்படி இல்லை ஷின்சான், நீ என்றைக்குமே சந்தோஷமாக தான் இருக்க. அடுத்து வந்து நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, நீ தட்டி நம்ம 2 பேர் ஸ்நாக்ஸ் வா அப்படி நம்ம விளையாடுவோம். அடுத்து வந்து சொன்னோன்னே, அதுக்கு அவசியம் இல்லை, எனக்கு டைம் முடிய போகுது, நான் வேணா போயிட்டு வரேன் அப்படி சொன்னதுக்கப்புறமே ஷின்சான் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடும். இப்போ எல்லோரும் நார்மலாக இருக்காங்க. அடுத்து வந்து மிட்ஸி ஒரு நாள் ஷின்சானை ஸ்கூல்லேருந்து வெளியே விட்டதுக்கப்புறமே ஷின்சான் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கான். மிட்ஸி அந்த ட்ராயிங்கை பார்த்தோன்னே வந்து அதில் வந்து அதே பிளாக் மேன் தெரியப்பட்டான். அடுத்து இந்த எபிசோட்